விஷமுறிவுக்கு பாடம் போடுறதுங்கிறது தெரியாது. அப்போ அந்த பாடம் போடுவார். அவர் பாடம் வேப்பிலையை வச்சு பாடம் போடும்போது ஒரு மந்திரம் சொல்லிட்டே போடுவாங்களாம். அது ஒரு ஆனா அதே போல அதற்கு முன்பு இருந்த காலத்துல எல்லாம் மாந்திரிகன்ட்ட கூட்டிட்டு போனா அவர் தன்னை கருடனாக பாவித்து, ஏன்னா விஷத்தை நீக்கணும், முறிவேங்கினா கருடனை பாவித்து தியானிப்பார். அந்த விஷம் ஏறிக்கிட்டு இருக்கு, ஒரு ஆளை பாம்பு கடிச்சு போட்டது கொண்டு போயாச்சு. இந்த மாந்திரிகன் உட்கார்ந்துட்டாரு, பாக்குறாரு. பார்த்தோன்னே அவர் என்ன பண்றாரு, தன்னை கருடனாக பாவித்து தியானம் செய்யறாரு. செய்கின்ற பொழுது அந்த விஷத்தை முறிக்கின்ற சக்தி அவருக்கு வருமா, அந்த விஷத்தை முறிக்கின்ற சக்தி அவருக்கு வருமா. வந்த உடனே அவர் அந்த தியான காலத்துல விஷத்தை இறக்கிடுவார். அவர்கிட்ட எப்பவும் அந்த சக்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. எப்பொழுது தேவையோ, ஒருத்தனை பாம்பு கடிச்சிருச்சு, விஷத்தை முறிக்க வேண்டும், அப்பொழுது அந்த சக்தியை அவர் பெற்று அவங்களுக்கு அந்த விஷ முறிவை ஏற்படுத்தி குணப்படுத்திடுவார். இது பேரு கருடோகம் பாவனை. கருடனாக பாவித்து என்று சொன்னால் கருடன் 3 வகைப்படும் சொல்றாங்க. ஆதி பௌதீக கருடன், நாம இப்ப பாக்குறது கருடன் தான் கும்பிடுறோம் இல்லைங்களா, அது ஆதி பௌதீக கருடன். ஆதி தெய்வீக கருடன்ங்கிறது இந்த கருட மந்திரம். ஆதி ஆன்மீக கருடன் ஒண்ணு சொல்றாங்க. அதுதான் இறைவன் சிவசக்தியாக இருந்து அந்த பலனை கொடுக்கின்ற அந்த இடம் தான் அது ஆதி ஆன்மீக கருடன். நீங்க கருடோகம் பாவனையிலையும் சிவபெருமான் தன்னுடைய திருவருள் வாயிலாகத்தான் அவருக்கு உணர்த்த அந்த விஷம் நீங்குகிறது. இதை நம்ம அதே போல எங்க தந்தையார் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். தஞ்சாவூர்ல ஒரு இஸ்லாமியர், அவர் யாராவது பாம்பு கடிச்சுட்டு அவருக்கு போனோம்னா மந்திரம் சொல்லி அவருடைய விஷத்தை நீக்கிடுவாராம். சரிட்டு இவங்க நம்ம தந்தையாரெல்லாம் போய் அங்கே நெல் கொள்முதல் பண்ண போனப்போ அங்கே பக்கத்துல தான் அவருடைய இல்லம். அங்க போய் அவர் என்ன மந்திரம் சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு. ஒரு இஸ்லாமியர் விஷத்துக்கு ஏதோ மந்திரம் சொல்லி தீர்க்கிறாராமா அப்படின்னு போய் பார்த்தோன்னே அவரோட போய் கேட்டாங்களா. அவர் சொன்னாரா, ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயர்மதி சூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்தலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே. அந்த 10 பாட்டையும் சொல்லுவாரா. 10 கொலாம் அவர் பாம்பின்கண் பாம்பின்கள், 10 கொலாம் ஈறு நெறிந்துக்கன அப்படின்னு சொல்லி அந்த 10 பாடலையும் அவர் சொன்ன உடனே அந்த விடம் நீங்கி விடும் அப்படிங்கிறத அனுபவத்தால் அவர் சொல்லியிருக்காரு. இந்த என்கிட்ட ஒன்றும் மந்திரம் இல்லையே, இந்த மந்திரத்தை எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாரு, இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நீங்கிருன்னு, அதை அப்படியே நான் பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிங்கிறது இந்த அனுபவத்துல தஞ்சாவூர்ல நடந்தது, என்னுடைய தந்தையார் சொன்னது. அப்போ அந்த கருடோகம் பாவனையில விடம் தீரும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருட் சக்தி அங்கே அவருடைய உள்ளத்துல அந்த அவருடைய அறிவிலே பதிந்து அந்த தியான காலத்திலே அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. இது போல ஒரு பாவனையை நாம் செய்வதுதான் சிவோகம் பாவனை. அப்போ நம்முடைய தியானம், இப்போ நம்ம சிவ பூஜை பண்றோம், சிவத்தை தியானம் செய்கின்றோம், நிறைய நம்முடைய வழிபாட்டுல அனுஷ்டானம் பண்றோம், சிவ தியானம் பண்றோம், சிவ பூஜை பண்றோம், எல்லாம் பண்றோம் இல்லைங்களா. அப்போ நாம் நம்மை எப்படி சிவமாக பாவிப்பது அப்படின்னு சொன்னா, நாம் அந்த இடத்துல இறைவனுடைய திருவருளாகிய பேரறிவோடு அங்க கலந்து நின்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவரைக்கும் நம்முடைய அறிவில் என்ன தோன்றிட்டு இருக்குதுங்க, பாச பொருள்கள். இப்ப நீங்க உங்க அறிவில், இப்ப நம்முடைய அறிவில் பாச பொருள்கள் தான் நமக்கு காட்சிப்படுகிறது. இதை தந்தது நமக்கு ஆணவ மலம் தான். ஆணவ மல காரணமாக தான் இத்தனை பிரச்சனைகளும். நமக்கு உள்ள பிரச்சனை தீர்க்கணும்னு ஆணவ மலத்தை முனைப்பை தீர்த்து விட்டோம்னு சொன்னா நம்ம பிரச்சனை. ஒரே ஒரு பொருள் பாருங்க, நம்மளை எவ்வளவு சிக்கலுக்கு ஆட்படுத்துகிறது, நம்மளை பிறக்க வைக்கிறது, பல துன்பங்களுக்கு ஆட்படுத்துகிறது, இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா அதனுடைய காரணம் நமக்கு தெரியாது. ஆணவம், இந்த விடத்தினுடைய முனைப்பை தீர்ப்பது கருடோகம் பாவனை. அந்த ஆணவ முனைப்பை தீர்ப்பது சிவோகம் பாவனை. விடம் முனைப்பை தீர்க்கிறது ஈஸி. விடம் இருக்கிறது தெரியும், இவனை பாம்பு கடிச்சு போட்டதுன்னு தெரிஞ்சது, உடனே தூக்கிட்டு போறோம். நம்ம ஆணவ மலம் கடிச்சு போட்டது, நம்ம ஆணவ மலத்தோடு சிக்கி இப்படி தத்தளிக்கிறோம், நமக்கு தெரியுமா? அதற்கு ஆணவம் தன்னையும் காட்டாது, இருள் தன்னையாவது காட்டி தான் ஒரு பொருள் காட்டும். இது நம்ம ஒண்ணும் காட்டாது. இது நம்மோட அப்படியே டைஸா உள்ள புகுந்து நம்ம என்னென்ன வகையில நம்மளை எல்லாம் அலக்களிக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் பண்ணிருங்க. அதாவது எது மெய்ப்பொருள்னே நமக்கு காட்டாம பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ இந்த விழால நம்ம மிகுண்ட தேவனாயனுடைய குருபூசி விழா நடத்துறோம், இங்க பேசுறோம், சிந்திக்கிறோம். இன்னும் இதெல்லாம் நம்முடைய அறியாமையை போக்குங்களா. இந்த ஆணவ மலத்தின் காரணமாக அறியாமை வந்தது. இன்றைக்கு நடைபெறுகின்ற விழாக்களை பாருங்க,
இதே தவம் சொல்லி யாரோ இன்னொரு ஏதோ ஒரு இவங்கெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் உலகியலுக்கான தவம். மோசம் சொல்ல ஏதோ சைவமாருக்கு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அந்த தவம் எல்லாம் இன்மைக்கு வேண்டியதை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை, அதுக்கு உண்டான பொருள்களை கொடுக்குமோ தவிர, இந்த வேள்வி வழிபாடுகள் எல்லாமே அதுதான் 8ஆம் நூற்பாடு நமக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இன்மைக்கு பயன் தரும். மறுமை பயன் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க இறைவனோட மெய்ப்பொருள் அங்கதான் நம்ம அந்த உண்மை தவத்தை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் பண்ணி இப்ப இறைவனை நமக்குள்ள நம்ம காட்சிப்படுகிறார். பண்ண உடனே நம்ம இதுவரை நம்மை மறைத்து கொண்டிருந்த பாசப்பொருள்கள் இப்போ எப்பாவது நான் முதல்ல கேட்டபடி இப்பவும் கேட்கறதுங்க, யாருக்காவது இறைவன் காட்சிப்படுறாரா? நல்லா சொல்லுங்க. அனுபவத்தில் உண்மை சொல்லுங்க. சொல்ல எனக்கு இதுவரை காட்சிப்படவில்லை இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நமக்கு பாசப்பொருள் தானே காட்சியிலே இருக்குது. நீங்க நம்ம முன்னாடி போய் அங்க அப்பர் பெருமானுடைய படம் இருந்து அதை கூட காணாம பின்னாடி வரைஞ்சிட்டார். ஏதோ என்னை மறைத்தது மரத்தை வரைத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்படி பாருங்க, நம்மள என்னென்ன மறைக்குதுங்கிறத ஆணவத்தால் வரக்கூடிய இதுதான் இதெல்லாமே. இப்ப நம்முடைய அப்பர் பெருமானே மறைஞ்சிட்டாருன்னா பாருங்களேன், நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நம்முடைய காட்சி பொருள்கள் பூரா நம்முடைய அறியாமை பூத்துகின்ற காட்சி தான் நமக்கு கிடைக்கும். இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கின்ற காட்சி நம்ம அறிவை உண்மை அறிவாகிய பகுத்தறிவை கொடுக்கின்ற காட்சி தான் இங்க நமக்கு கிடைக்குது. வெளியே போயிட்டோம்னா நமக்கு காட்சி கொடுப்பதெல்லாம் பாசப்பொருள்கள் தான், இல்லைங்களா? அப்போ இது நம்முடைய அறிவுல இதுவரைக்கும் பாசப்பொருள்கள் காட்சிப்பட்டது. இப்ப நாம் என்ன பண்றோம், நான் சிவமானேன்னு அவர் சிந்திக்கிறோம். சிவ பூஜையிலையோ அனுஷ்டானது ஏதோ ஒரு வகை வழிபாட்டுல நாம் என்ன சிந்திக்கிறோம், நான் சிவமாக ஆகின்றேன் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கிறோம். சிந்திக்கும் பொழுது சிவனுடைய அறிவு எப்படிப்பட்டது? அவர்களுக்கு இந்த பாசப்பொருள் விளங்கி தோன்றுங்களா? அவருக்கு இந்த பாசப்பொருள்கள் சிவபெருமானுக்கு இறைவனுக்கு விளங்கி தோன்றாது. ஏன்னா யாவையும் சூனியம் சத்தெதிர். அப்ப நாம சிவமாயிட்டோம்னு வச்சிருக்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதெல்லாம். மெய்கண்டார் சொல்றது நாம சொல்ல. அப்ப நம்ம பரவாயில்ல நாம சிவமாயிட்டோம் சொன்னா அந்த பாசப்பொருள் நமக்கு காட்சிப்படுமா படாதுங்களா? நாம சிவமாயாச்சு. இப்ப நம்ம அறிவு எப்படி இருக்குது? வியாபக அறிவாயிருச்சு. அப்ப நமக்கு வியாபக அறிவின் முன்பு சுற்றுப்பொருள்கள் காட்சிப்படுமா படாதா? படாது. எப்படி அது விரைந்து செல்லும் என்பதை உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ அப்படின்றார். அதாவது ஊனக்கண் பாசம் உணரா பதியை, அந்த பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஊனக்கண் பாசம் உணராது, ஞானக்கண்ணினில் இதுவரைக்கும் நாம சிந்திச்ச ஞானக்கண்ணில் சிந்தை நாடுனோம்னா உராத்துணை தேர்த்தன பாசப்பொருள்கள்லாம் விரைந்து செல்கின்ற காணல் நீர் போல மறையுமா. நீங்க காணல் நீருக்கு பேய்த்தேர்னு ஒரு பொருள் உண்டு. காணல் நீருக்கு ஒரு பேய்த்தேர்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி பேய்த்தேர் போல விரைந்து மறையும்? உரா துணை தேர், துணை என்று சொன்னால் விரைந்து மறையுமா. நம்ம அரசர்கள் செல்லுகின்ற தேர் ஊர்கின்ற தேர், இது ஊரா தேர். புறா துணை தேர், விரைவாக செல்லுகின்ற தேர் போல மறையும், காணல் நீர் போல மறைவுங்கிறார். நம்ம ஊறுகின்ற தேர் நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய மனுநீதி சோழனுடைய வரலாறுல நம்ம பார்த்திருக்கிறோம். அங்கே அந்த வீதி விடங்கனுடைய இளவரசனுடைய தேர்காலில அந்த கன்று பட்டு இறந்து விடுகிறது. உடனே அதற்கு என்ன நீதி? இந்த காலத்து நீதி போல அல்ல, அந்த காலத்து நீதி. அவர் என்ன சொல்றாரு, இந்த பசுவினுடைய கன்று இழந்து தாய் பசு எப்படி வாட்டமாக வருந்துகிறதோ அதே போல என்ன ஒரே மகனை இழந்து வருந்த வேண்டும். இவனை தேர்காலில் இட்டு ஊர்க. அப்ப ஊர்கின்ற தேர், இவனை தேர்காலில் இட்டு ஊர்கன்னு சொன்னார். ஊறுகின்ற தேர் அந்த காலத்தில் இருந்த தேர், இது ஊராத தேர் இல்லைங்களா? ஊராத தேர். ஆனா என்ன சொல்றாரு, உரா தேர்கிறார். அவர் ஊரா தேர்ன்னு தான் சொல்லியிருக்கோம். உரா துணை தேர்த்தன, அங்கு ஒரு நயம் இருக்கிறது என்று இந்த சிவமையாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது குறுகிய காலத்தில் மறைஞ்சிருப்பான். இந்த பாசப்பொருள்கள்லாம் நம்ம ஞானக்கண்ணில் பார்த்தோம்னா சீக்கிரம் குறுகிய, அதனால இந்த தேர் வேகமா ஓடணுங்கிறதுக்காக ஊரான்னு சொன்னா கூட நெடிலா இருக்கணும்னு குறிலா பண்ணிட்டாரா. உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவ, பாசப்பொருள்கள் எல்லாம் விரைந்து மறைந்து ஓடிவிடும் என்று அது நமக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது
இப்படி மறைஞ்ச உடனே இப்போ நம்முடைய அறிவில் இப்போ பாசப்பொருள்கள் நீங்கிருச்சு. நாமளும் சிவமாக பாவித்து இந்த ஆணவ முனைப்பு ஆனது அங்கே நீங்கிக்கிறது. இது எப்போ நீங்கி இருக்குங்களா? நீங்காது. ஏன்னா எப்போ நாம இறைவனை நினைத்து இந்த தியான காலத்தில் ஈடுபடுகின்றோமோ அப்போ மட்டும்தான், எப்படி கருடோகம் பாவனையில கருடனாக தன்னை பாவித்து விஷமுனைப்பை அந்த மாந்திரிகன் நீக்குகிறானோ, அதே போல நாம இறைவனுடைய திருவருள் காட்சியோடு கலந்து அந்த விடமுனைப்பாகிய ஆணவ முனைப்பு நாம கலந்து நிற்கும் போதுதான் அந்த நமக்கு அந்த ஆணவ முனைப்பானது அடங்கி நிற்கும், நம்மளை விட்டு விலகி நிற்கும், பாசப்பொருள்லாம் விரைந்து மறைந்து விடும் சொல்றார். இப்போ அந்த பாசப்பொருள்கள்லாம் போனோடனே அங்க என்ன இருக்குங்க? நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாம முதல்ல பாசப்பொருள்கள் தான் இருந்தது, நம்முடைய காட்சியில் என்ன இருந்தது? பாசப்பொருள்கள். இப்போ அங்க நமக்கு நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இல்லமாக கோயில் கொண்டிருக்கின்ற இறைவனுடைய காட்சி, திருவருள் காட்சி அல்லது ஞான சுரூபம் என்று சொல்வார்கள். அதுதான் அங்க விளங்கி தோன்றுறது. பாசப்பொருள்கள்லாம் விளங்கி தோன்றாது. ஞான சுரூபமாகிய அந்த இறைவனுடைய ஞான சுரூபம் விளங்கி தோன்றும். எப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். பளிங்கு இருக்கிறது என்று சொன்னோம் கேட்டீங்கன்னா, பளிங்கனுடைய சுரூபம் அது தனி, அது நல்ல பிரகாசமாக உள்ளது. அதை பக்கத்தில் கொண்டு போய் ஒரு நம்முடைய ஒரு பச்சை நிறமுடைய ஒரு பொருளை வச்சீங்கன்னா அது பசுமை நிறமாக காட்டும். சிவப்பு நிறமுடைய ஒரு பொருளை கொண்டு போய் அங்க பளிங்குக்கு பக்கத்தில் வச்சீங்கன்னா அது சிவப்பு நிறமாக காட்டும். இப்படி அது வண்ணங்களை தன் வண்ணமாக காட்டிட்டு இருக்கும். அப்படித்தான் திருவருள் நமக்கு பல வண்ணங்களாக நமக்கு காட்சிப்பட்டது. சாமி என்ன பண்ணாரு, நம்முடைய குருநாதராக ஆட்கொண்டு இதெல்லாம் பண்ணின உடனே சிவோகம் பாவனையில் நம்மை செலுத்தி பண்ணின உடனே அங்கே பாசப்பொருள் எல்லாம் நிறைந்து மகிழ்ந்த உடனே இந்த பாசப்பொருள் இருக்க வரைக்கும் அந்த பளிங்கு பாசமா தெரியும். பாசப்பொருள்கள் மட்டும்தான் அங்கே விலகி தோன்றும். இது விலகின உடனே அதனுடைய உண்மை சுரூபமாய் ஞான சுரூபம் அங்க நமக்கு விலகி தோன்றும். இது இதெல்லாம் என்னங்க நடக்கக்கூடிய காரியமா? எல்லாம் இப்படி எல்லாம் பேசி நம்ம இதெல்லாம் எப்படி நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா ஆகாதான்னு சந்தேகப்படவே வேண்டாம். ஏனென்றால் அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கிறது. அப்பர் பெருமான் திலகவதியார் தான் அங்க அவருக்கு குருநாதர், அங்க தீர்க்கப்படுறார். இதெல்லாம் அது திருவாளன் திருநீரு திலகவதியார் அங்க அழிச்ச உடனே கொடுத்த உடனே இவரு எல்லாம் பெருவாழ்வு வந்துடுச்சு, பெருவாழ்வு வந்தாச்சு. அப்ப அவரை உடனே அந்த சமணர்கள் என்ன செய்யறாங்க, அவரை கொண்டு போய் நீற்றறையில் அடைக்கிறார்கள். இதற்கு போனா நம்முடைய சமயம் அழிந்து விடும் என்று. நீற்றறைனா உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்பு காலவாயின்னு சொல்லுவாங்க. இளைஞர்களுக்கெல்லாம் இவங்களுக்கும் தெரியாது, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். சுண்ணாம்பு காலவாயின்னு சொன்னா அந்த காலத்துல இந்த கட்டடம் எல்லாம் கட்டும் போது சுண்ணாம்பு வச்சு தான் கட்டியிருப்பாங்க. செங்கல் சுண்ணாம்பு வச்சு கட்டினோம்னா இந்த இருக்கிற சிமெண்ட்டை விட ரொம்ப நல்ல கெட்டியான பொருள் அது சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு பண்ணணும்னா சுண்ணாம்பு காலவாய் அப்படியே அது நம்ம எலும்பை அப்படியே பவுடர் பண்ணிடுது. நீங்க ஞானசம்பந்த நாவுக்கரச பெருமான சுண்ணாம்பு காலவாயில கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சு ஒரு வாரம் வச்சிருக்கப்பான்ட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு, ஏன்னா சாம்பல் தான் இருக்கு, சாம்பல் கூட இருக்காது, அப்படி அதை எடுத்து சுண்ணாம்பா யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மன்னன் மகேந்திர பல்லவன் சொல்லிட்டா. ஒரு வாரம் கழிச்சு அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னே எப்படி இருக்காரு அவருக்கு? ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி ஊனந்தான் இளராகி உவந்து இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு என்ன ஒரு காரணத்தை அப்பர் பெருமானே நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா இந்த பாட்டு தினம் பாடுறோம். மாசில் வீணையும் வீசு தென்றாலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே எந்த இணையடி மேல். இப்ப இது பிராக்டிக்கலா வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம தியரியா பேசணும், வந்துருச்சுங்களா பிராக்டிக்கல்? அந்த சுண்ணாம்பு காலவை உலக துயர் வெப்பமானது அவருக்கு அப்படியே குளிர்ச்சி பொருந்திய சோலை போல. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு, அப்படி தென்றல் வீசு, வீசு தென்றலும் இளவேனில், ஏன்னா இளவேனில் தான் இல்லைன்னா சுட்டு போடுது. இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி. அவர் அந்த ஈசனுடைய திருவடியை அந்த சிவோகம் பாவனையில் சிவஞானத்தோடு கலந்திருந்த காரணத்தினால் அந்த சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு மலர்புகையாக குளிர்ந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதனாலதான் அவரு தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு இருந்தாரா. இவங்க போய் பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதனால இப்ப இதுவரைக்கும் நம்ம சிந்தித்ததிலிருந்து நமக்கும் இந்த வாய்ப்பு அமைய பெறும்.
இதுக்கு இன்னும் ஒன்று, இந்த முடிச்சலாங்க, நேரம் ஆயிடுச்சோ, சரி. அதாவது மன்னிக்க வேண்டும், ஏன்னா அந்த பொருளை முடிக்காம நிறைவு பெறாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 5-10 நிமிடங்கள் முடிச்சிடலாம். உயிர் இப்ப நம்ம விடம் முனைப்பை குறைக்கின்ற நேரத்தில் தியானத்து நேரம் விடம் முனைப்பு குறையும் சொன்னோம். அதே மாதிரி நம்முடைய ஆணவ முனைப்பானது அந்த நம்முடைய சிவசிந்தனை சிவோகம் பாவனையில குறையும். அதை கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மீண்டும் பாசப்பொருள்கள் நம்மளை வந்து பெற்றிருக்கு. அது ரொம்ப சுலபம். அங்க ஞான சுரூபத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பாசப்பொருள் டப்படப்ப படப்பட எப்படி வேகமா போச்சோ அதே வேகத்துல உராத்துறை தேர்தல வந்துடும். அதற்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் அந்த இறுதியில் உராத்துறை தேர்த்தன பாசம் முருவ கண் நிழலாம் பதி வந்தாச்சு. அதை நீங்காமல் இருப்பதற்கு விதி என்னும் அஞ்செழுத்தே, அதாவது ஞானாசிரியர் அல்லது நம்முடைய அருட்குருநாதர் விதித்தபடி அஞ்செழுத்தை சொல்ல வேண்டும்ங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். வேம்பு தின்ற புளிப்போ ஒரு புழு இருக்குது, அது வேப்பமரத்தில் வளருகிறது. அது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே அந்த வேம்பை தின்றதுன்னு அதே சுவையவே அதை ரசிச்சு பழகிருச்சு. எப்படி நாமெல்லாம் அந்த உலக இன்பங்களையே பெருசா நினைக்கிறோமோ அது போல அந்த புழுவும் வேம்பு தின்ற புழு போலதான் நாம இருக்கிறப்போ. அப்போ உடனே அதுக்கு ஒரு திடீர்னு ஒரு கருப்பஞ்சாறு அல்லது வந்து ஒரு மலர்ல தேன் அதுக்கு போனா அது என்னடா அது இப்படி இருந்தது. நம்ம இங்க வந்தவங்களை பார்த்தவங்கள வெளியில் இருக்கிற என்ன சொல்றாங்க, வேற வேலை இல்லையா இன்னைக்கு வந்து விடுமுறை நாளன்று எல்லாம் நல்லா போட்டு இப்படி மெய்கண்டார் விழா அது இதுன்னு போய் இங்க போய் இப்படி நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது போல நம்ம அந்த வேம்பு தின்ற புழு போல நம்முடைய மறுபடியும் அந்த உலகப் பொருள்களை நாடித்தான் நம்ம உள்ள செல்லுவான். அது செல்லாமல் இருப்பதற்காக என்ன சொல்றாரு ஞானாசிரியர் அல்லது அருள் குருநாதர் உங்களுக்கு எப்படி விதிப்படி எப்படி உச்சரித்தார்களோ அது போல திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதாவது மற்ற பற்றெனக்கின்றி திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாருங்க வந்துருச்சு, பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். இருந்தாலும் சொல்றாரு, கற்றவர் தொழுது ஏற்றும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா துணை நான் மறக்கிடும் சொல்லும் நான் அமைச்சு. திருமுறையதாங்க, திருமுறையினுடைய பொருள் தான் இந்த 9வது நூற்பாக. அப்போ இதெல்லாம் சொல்லி வந்த பிறகு நமக்கு அவரும் பாவனை பற்றி தான் சொல்லியிருக்காரு. பாருங்க, பற்றின்றின் திருப்பாதம் பாவித்தேன்னு சொன்னா சிவம் பாவனை தான் சொல்லியிருக்காரு சுந்தர். நாமளும் கொடுமுடி போற அந்த பாட்டை சொல்லிட்டே இருக்கிறோம். எப்பாவது நினைச்சு பார்த்தோமா, இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதுதான் இதை பற்றி நாம் சிந்திப்போம். அடுத்ததாக ஒரே ஒன்று சொல்லி அறிய நிறைவு செய்கிறேன். இந்த அஞ்செழுத்தை எப்படி சொல்லணுங்கிறத சொல்றாங்க. அஞ்செழுத்தை நம்முடைய இதயத்தில் தியானம் செய்து புருவ நடுவில் தியானம், இதயத்தில் குண்டலினுடைய நம்முடைய மந்திரப்படி எல்லாம் சொல்லி, அதாவது அஞ்செழுத்தால் உள்ளம் ஆள் உடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலின் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் புருவ நடுவில் சிந்தனை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய இறைவனுடைய திருக்காட்சி, அந்த சிவையான காட்சி என்றும் நிலை பெற்று இருப்போம் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த அளவிலே இந்த மெய்கண்டார் குருபூசை விழாவிலே கடந்த 25 ஆண்டுகளாக அடியனையும் ஒரு பொருளாக கொண்டு முதல்ல ஐயா வந்து அடியனுக்கு இருள் மல நிலை அப்படின்னு முதல் பேசுறதுக்கு நம்ம சிவமையா கொடுத்த தலைப்பு. அப்ப நம்ம ஆணவத்தில் அழிந்து கிடந்த நேரத்துல இருள் மல நிலைன்னு முதல்ல பேசுப்பா அப்படின்னு சொன்னாரு ஐயா. அதிலிருந்து இப்போ வந்து இந்த 9வது நூற்பாவுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் மெய்கண்ட தேவநாயனாருடைய குருவர்களும் நம்முடைய சிவமையாவுடைய குருவர்களும் என்பதை சொல்லி அடியனை இந்த வாழ்க்கை நல்கிய அன்பர் பெருமக்களுக்கு அடியனுடைய நன்றியை சொல்லி, சைவத்தின் மேல் சைவம் வேறில்லை அதை சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் வீவை தரச் செய்த தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவழ்ந்தான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எப்பொழுதுமே மெய்கண்டார் பூஜைன்னா தேதி டைம்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் அவங்க முதல் நிகழ்ச்சி எப்பயுமே அவங்க அப்படிதான், பல வருஷமா அப்படிதான்.
அவங்களுக்கு தேதியை மட்டும் போட்டு சொல்லிடுவோம், இந்த தேதியில் இந்த தலைப்பில் போட்டிருக்கோம்னு அண்ணா வந்துடுவாங்க. எப்பொழுதும் போல 9ஆம் நூற்பாவை மிக சிறப்பாக நமக்கு எல்லாம் வழங்கியருளி அண்ணா அவர்களுடைய திருவடிகளை மொழி மெயிலினாலே வணங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக